இல்லை உண்மையாகவே நான் வந்து இந்த படத்தை நான் தேட்டரில் பார்த்தது கிடையாது இது வரைக்கும். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நம்ம யூடியூப்பில் பார்த்துருப்போம், இப்போ நான் டிவியில் போடும்போது பார்த்துருப்போம். ஸோ அதை தாண்டி இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் கமல் படம்னாலே முன்னாடியெல்லாம் கமல் படம் பெருசாக நம்ம பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது, பார்க்க மாட்டோம். சரி தேட்டரே ரொம்ப கஷ்டம் தான். இப்போ வந்து இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் அந்த படம் பார்க்குறது ரொம்பவே ஒரு பிரமிப்பாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன சொல்கிறது, அந்த சாங்ஸ்லாம் திரும்ப கேட்டிருப்போம். இன்னொன்று ஷார்ட்ஸ்லேயே நிறையா வீடியோக்கள் பார்த்துருப்போம். கமல் சாரோட அந்த ஆக்டிங் எல்லாம், அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். அந்த ஃபீல் பண்ணும்போதெல்லாம் அது சொல்ல முடியாது, அதை பார்த்து உணரணும். ஸ்க்ரீனில் பார்த்தா தான் நமக்கு எல்லாம் தோணும் அந்த மாதிரி. ஸோ அது ரொம்ப ஃபீல் பண்ண வச்சது. ஒரு என்னடா இப்படியெல்லாம் நடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எமோஷனல்ஸ் நிறையா நமக்குள்ள கனெக்டிவிட்டி இருந்தது. அந்த மாதிரி இருந்தது படம். இந்த காலத்து பசங்க என்ஜாய் பண்ணுறாங்கன்னா இது வந்து ஒரு புக்கு மாதிரி தானே. நிறையா இயக்குநர்களுக்கு இந்த படம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, எல்லாருமே நான் கற்றுக்கிட்டேன் இன்னமும் சொல்கிறாங்க. நிறையா டேரக்டர் வளர்ந்த டேரக்டர் நிறையா பேர் சொல்கிறாங்க. எனக்கு நாயகன் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. இப்போ தேவர்மணி அந்தளவுக்கு சொல்கிறாங்க, அந்தளவுக்கு நாயகன் அந்தளவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு டைரக்டருக்கும், ஒவ்வொரு நடிகனுக்கும், ஒவ்வொரு இசையமைப்பாளருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் இந்த படம் வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்லலாம், ஒரு புத்தகம்னே சொல்லலாம். நாயகன் தவிர்த்து கமல் சார் படம்னாலே அதில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் ரொம்ப ஒரு புதுமையான ஒரு படம். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே இப்போ பண்ண முடியுமான்னு தெரியல. பட் ஆனால் டைரக்டரே நினச்சாலும் மறுபடியும் யாரையும் வச்சு எடுக்கணும் கூட முடியாது. ஸோ அதனால தான் இந்த படம்லாம் இப்படியே இருக்குது. எந்த படமே பார்ட் 2 போட்டு சொதப்பாமல் ஒரே படத்தோடு விட்டுறது ரொம்ப சந்தோஷம்னு நினைக்கிறோம். இப்போ இந்த படத்தில் காமிக்கிற ஒரு சீக்வன்ஸ், ஒரு முக்கியமான சீன்ஸுமே பார்த்தா ஏதோ ஒரு படத்தோட கருமாரியே இருக்குது. இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தனால உங்களுக்கு அப்படி தோணும். ஸோ அன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் அவர் எடுக்கும்போது அவர் எதுலேருந்து எடுத்தாருன்னு தெரியாது. அது தெரியாது இல்லை. இப்போ நம்ம நிறையா கதைகள் கேட்குறோம், நிறையா படங்களை பார்த்துட்டு வர்றோம். எல்லோரும் சொன்ன மாதிரி இந்த படத்துலேருந்து உருவானது மாதிரி இருக்குது நிறைய. எல்லா படங்களும் அப்படி தான். ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ தனுசு படம் கூட பார்த்துருப்போம். இப்போ ரீசெண்டாக புதுப்பேட்டை பார்த்துருப்போம்ல. அவர் ஸ்கூலுக்கு போகிறாரு, ஸ்கூல்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடைசியாக டான் ஆகிறாரு. கரெக்டுங்களா? இதில் அப்படி எப்படி வர்றாரு, ஒரு சின்ன பையனாக ஒரு கரையோரமாக நிற்கிறாரு, அதிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து தன்னை ஒரு சின்ன ஒரு சோப்படா மாதிரி ஒரு ஏரியாவுக்குள்ளே போகிறாரு. அங்கே ஒரு பாயை கூட்டின்னு போய் காப்பாற்றுறாரு. அவருக்குன்னு ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி அந்த மக்களை அவர் எப்படி காப்பாற்றி வர்றாரு அப்படிங்கிறதான் போகுது. ஒரு கடைசியில் அவர் சின்ன பையனாக இருந்து அவர் தாதாவாக தான் மாறிடுறாரு இல்லை. ஸோ அதுதான் ஸ்க்ரீன் ப்ளே. அது நம்ம எங்கேயுமே நம்ம போர் அடிக்குது, கட் ஆகுது, அடுத்த சீன் என்னென்னு ஒரு லைவாக எதிர்பார்த்தா உட்காந்துருக்குமே தவிர இதில் எங்கேயும் டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு இருக்குது படம். இல்லை அதில் என்ன உங்களுக்கு தெரியல, என்ன சொல்கிறது தெரியல. நல்லா தான் இருக்குது. அது சொன்ன மாதிரி தான் கமல் படம் வந்து இன்னொரு 10 வருஷம் கழிச்சு தான் புரியும். அதில் நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காரு. கொள்ளையடிக்கிற முறை தங்கத்தில் கக்குசு கட்டி வச்சு போகிறான்னு சொல்லியிருக்காரு. அதையே நீங்கள் ஏற்றுக்கல, உண்மை தான் சொல்லியிருக்காரு. இப்போ உங்களுக்கு பார்க்க கிரிஞ்சாக தான் இருக்கும். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அந்த படத்தை திரும்ப ஓடிடியில் திரும்ப இதே ரீரிலீஸ் பார்க்கும்போது எல்லா ஆடியன்ஸும் மறுபடியும் உட்காந்து அந்த படத்தை பார்ப்பாங்க. என்னடா அப்போயே அந்த மனுஷன் இதை சொல்லியிருக்கிறான் அப்படின்னு. அன்பே சிவம் இன்றைக்கி வரைக்கும் கொண்டாடிட்டு தான் இருக்கிறாங்க. சுந்தர்சியாக சொல்லியிருக்காரு, இந்த படம் போட்டப்போ என்னடா பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு. ஆனால் இன்றைக்கி எல்லோரும் அன்பே சிவமா என்னம்மா படம் எடுத்து வச்சுருங்க அப்படின்னு. அதுதான் கமல் படங்கள் எப்போயுமே லேட்டாக தான் பிக்கப் ஆகும். ஆனால் இவ்வளோ லேட்டாக தான் எல்லா ஆடியன்ஸும் புரிஞ்சு பார்க்கறது தெரியல. ஆனால் இல்லை அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க தானே. இதனுடைய லவ் சீக்வன்ஸாக இருக்கட்டும், டானாக இருக்கட்டும், எல்லாமே கிளிப்ஸாக பார்த்து எல்லாம் கூஸ் பம்ப்ஸ் ஆனவங்க தான். ஸோ இது ஃபுல் ஃப்ரேமாக எப்படி தான் இருக்குது அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்குறாங்க. பட் அவங்களுமே உட்காந்து எந்த ஒரு சவுண்டும் இல்லை, எல்லாமே அமைதியாக என்னதான் நடக்க போகுது, ஆமாம் என்னதானே அடுத்து நடக்க போகுதுன்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸில் உட்காந்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரிட்டர்ன் கமல் படம் திரும்ப ரிலீஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கூட ரொம்ப சந்தோஷம். ஆமாம், இது வருஷம் சொல்லிட்டு இருக்க தானே. அவர் என்ன பிறந்த நாளைக்காக கொடுத்துருக்காங்க. இன்னும் நாளைக்கு தானே புது படம் ரிலீஸ் ஆக போகுது, இன்றைக்கே ரிலீஸ் ஆக போகுது. புது படமாக இருந்தாலும் பழைய படமாக இருந்தாலும் 100 வருஷமான படமாக இருந்தாலும் நம்ம மக்கள்கிட்ட வந்து அது பிடிச்சிருச்சுன்னா பிடிச்சது தான். சரிங்களா? பிடிச்சது தான். அது நீங்கள் என்ன பண்ணாலும் மாற்ற முடியாது. இதே படம் இந்த போன வருஷம் பிறந்த நாளைக்கு விரும்மாண்டி போட்டிருந்தாங்க. அப்போ நம்ம ரோபசங்கர் தான் இருந்தார், பட்டாசு வெடித்தார், எல்லா கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி அந்த மனுஷன் இல்லை. இன்றைக்கி அந்த ஆள் இருந்திருந்தாருன்னா இன்னும் இந்த படத்தை வேறு மாதிரி கொண்டாடி இருப்பார். அது உண்மையில் வருத்தமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, கடவுள் அவ்வளோதான் கொடுத்து வச்சுருக்கிறார், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. செம்மையாக இருக்குது தலைவா, கிளாரிட்டிலாம் பட்டை கிளம்புது. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. படம் செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது. இவர் கேட்டார் புது படம் வந்தால் ஓட மாட்டேங்க. இப்போ காந்தாரா வந்து ஓடிட்டு தானே இருக்குது.
இன்னமும் ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. சின்ன சின்ன படங்கள் வாய்ப்பில்லை தலைவா. நீங்கள் தமிழ் படத்துக்கு இவ்வளோ குறை சொல்கிறீங்க, அந்த சின்ன சின்ன படம்னு சொல்கிறீங்கல்ல, அது சின்ன படம் கிடையாது, சின்ன படம் தான். ஆனால் வெளியூர் படத்தை இங்கே நம்ம ஓடிட்டுருக்கோம். என்ன காரணம்? ஹீரோ நடிச்சிருக்கிறார் அந்த படத்தில். ஹீரோ எப்படி இங்கே எல்லாம் ஹீரோயிசம் பண்ணுறாங்க, நடிக்கிறது கிடையாது. அங்கே நடிக்கிறார் அவர். புரியுதா? ஆமாம். தமிழ் படமும் சின்ன சின்ன படங்கள் ஏன்னா வாரம் 5 படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஒரே ஒரு படம் பர்த்டே அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால ஒன்றும் நல்ல படங்களில் ஏன் ரிலீஸ் பண்ணுறாங்க, ரிலீஸ் ஏன் பண்ணுறாங்க? அதெல்லாம் ஏன் கிடைக்க மாட்டேங்குது? அது தேட்டர் இல்லைங்க, அது தேட்டர் உரிமையாளரை பொறுத்தது, டிஸ்ட்ரிபியூட்டரை பொறுத்தது, இந்த படத்துடைய குவாலிட்டியை பொறுத்தது. சரிங்களா? நம்ம இடம் கிடைக்கலன்றதை தவிர்த்துட்டு அந்த படத்துடைய குவாலிட்டி நல்லா இருந்தால் அவங்களே எடுத்துக்கிடுவாங்கல்ல. நீங்கள் அதை முன்வைக்க மாட்டீங்க. தேட்டர் கிடைக்கலன்னு மட்டும்தான் சொல்கிறீங்க. படத்துடைய குவாலிட்டி நல்லா இருந்தால் அவங்களே எடுத்துக்கிடுவாங்கல்ல. அவ்வளோதான். கதை தான் முக்கியம், கண்டென்ட் தான். இன்றைக்கி லோகா வந்து எவ்வளோ கோடி இங்கே எடுத்திருக்கு? 30 கோடினாரு. துல்கர் சர்மா படம் இன்றைக்கி எவ்வளோ இருக்குது? 350 கோடி எடுத்துருக்குது. சரிங்களா? அதர் லாங்குவேஜ் படம் தான். ஆனால் மக்கள் ஏற்றுக்குறாங்க, நல்லா இருக்குன்னா ஏற்றுக்குறாங்க. சின்ன படம் பெரிய படம் இது இந்த ஹீரோ பண்ணியிருக்காரு, ஹீரோஸ் அதெல்லாம் யாருமே எதிர்பார்க்குறதில்ல. இன்றைக்கி இருக்க ஆடியன்ஸுக்கு 3 மணி நேரம் உட்காடுறானா அவன் மைண்ட் எவ்வளோ ஃப்ரீ ஆகுது. அவனுக்கு ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக காட்டுறீங்களா, நல்லா இருக்குதா, ஏற்றுக்கிட்டு போயிடுறான். அதை விட்டுட்டு நீங்கள் திரும்ப சொன்னதையே திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா அவனால் ஏற்றுக்க முடியாது. எத்தனை படங்களை ஒரே கதையை கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஜென்ரேஷன் மாறுதில்லை. புதுமையான ஒரு விஷயங்கள் சொல்லுங்கள், போர் அடிக்காமல் சொல்லுங்கள், ஸ்க்ரீன் ப்ளேயை சொல்லுங்கள். அன்றைக்கி இந்த நாயகன் கேட்டீங்க, அந்த ஸ்க்ரீன் ப்ளே எப்படி இருந்தது? ஸ்க்ரீன் ப்ளே போர் அடிக்க எங்கேயுமே இல்லை. அந்த மாதிரி இருக்கணும், ஸ்க்ரீன் ப்ளே இருக்கணும். அப்படி அவ்வளோதான். ஃபுல்லாக போட்டுருந்தான். ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப காண்டாயிருந்தாங்க. ஆனால் இந்த படத்துலேயும் ஒரே மியூசிக் தான் படம் ஃபுல்லாக வருது. ஆனால் எங்கெங்கே வரணும், எந்த மாதிரியெல்லாம் போடலாம் அப்படின்றதே எந்த இடத்துலலாம் மியூசிக் வரக்கூடாதுன்றதே இளையராஜா கிட்ட இருந்து தான் கற்றுக்கணும். அவ்வளோ சூப்பராக போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் திரைக்கதை வசனம் கதை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து அங்கேயே சொல்லிட்டாங்க, இன்ஸ்பைர் பண்ணி ஆல்ரெடி இது பண்ணது தான் காட்ஃபாதர். எல்லாமே எப்படி வேர்ல்டு சினிமாவுக்கு வந்து ஒரு காட்ஃபாதர் ஒரு டெம்ப்ளேட்டோ, அதே மாதிரி இந்தியன் சினிமாவுக்கு நாயகன் ஒரு டெம்ப்ளேட் தான். ஒரு டான் படம் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்றத நாயகன் பார்த்து தான் எடுத்துக்கணும். இவங்க 2 பேர் சேர்ந்து எப்படி தக் லைஃப் கொடுத்தாங்கன்றது தான் என்னால் இன்னும் கூட நம்பவே முடியல. அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த குவாலிட்டி வைஸ்லாம். அப்புறம் கமல் சாரோட ஆக்டிங்கு, நீங்கள் கமல் சாரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், வாய்ஸ் மாடுலேஷன் இதெல்லாம் விட்டுருங்க. இதில் வந்து ஒரு 5 காலகட்டத்தில் வருவார். 4 காலகட்டத்தில் 5 காலகட்டத்தில் வருவார். அந்த 4 காலகட்டத்தில் 5 காலகட்டத்திலே வரும்போது கமல் சாரோட வெறும் வாக்கிங்கை மட்டும் நோட் பண்ணிங்கனாலே போதும், அங்கேயே முடிஞ்சிருச்சு. கமல் சாரை விட பெஸ்ட் ஆக்டர் இந்தியன் சினிமாவில் யாருமே இல்லைன்றது அந்த வாக்கிங் ஸ்டைலில் நீங்கள் பார்த்தீங்கனாலே முடிஞ்சிருச்சு. நாயகன் ரீரிலீஸ் ஆனதில் ரொம்ப சந்தோஷம். நான் நிறைய படம் பார்த்துட்டேன் இங்கே, ஆனால் நாயகன் ரிலீஸ் ஆனதில் எனக்கு ரொம்ப மன திருப்தியோடு போகிறேன் நான். இப்போ இருக்கிற பசங்க வந்து கண்டிப்பாக நாயகனை வந்து பார்க்கணும். எவ்வளோ பெரிய ஆள் அவன் 1000 கோடி 2000 கோடி 3000 கோடிலாம் சொன்னான். வாங்கடா எங்ககிட்ட பாருங்கடா, என்னென்ன மாதிரி படம்லாம் இருக்குது பாருங்கடா, நாங்கள் நிறைய வச்சுருக்கிறோம். என்னடா சும்மா 1000 கோடி 2000 கோடி 3000 கோடின்னு வெறும் அந்த ஆக்டிங்கை மட்டும் பார்த்துட்டு போங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற பசங்களுக்கு தெரியல, வந்து பார்க்க சொல்லுங்கள், நாயகனை வந்து பார்க்க சொல்லுங்கள். எல்லாத்துக்குமே நாயகன் ஒரு டெம்ப்ளேட் தான். மியூசிக்கு, கதை, திரைக்கதை, ஆக்டிங் எல்லாத்துக்குமே நாயகன் ஒரு டெம்ப்ளேட். ரொம்ப சந்தோஷம்.